ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம். மகாபரிவா, அதாவது ஸ்ரீ காஞ்சி மடத்தின் மடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி அவர்களின் ஜென்ம நட்சத்திரம் இன்று அனுஷம். இன்று நான் குருவாக நினைத்து வழிபடும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதே சமயம் என்னுடைய சொந்த அனுபவத்தையும் இதில் சொல்லி உங்களுடைய அனுபவத்தையும் உங்களிடமிருந்து கோருகிறேன். உங்களுடைய அனுபவத்தை இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதி, உங்களுக்கு பரவாயில்லன்னா உங்க பெயரோட அத நான் ஒவ்வொரு மாசமும் அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு அத நான் படிக்க மக்களோட பகிர விருப்பப்படுறேன். முதல்ல சந்திரசேகர சரஸ்வதி மகாபெரிவாள பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவர் நம்ம மக்களிடையே ஒரு துறவியா வாழ்ந்தார். அதே சமயத்துல ஒரு மடாதிபதியாகவும் தன்னுடைய பங்களிப்பை அளித்தார். ஆனால் அவர் நம்மிடையே வாழ்ந்த ஒரு தெய்வ பிறவி. அவர் மனித உருவத்தில் இருந்தாலும், அவர் தெய்வ பிறவி என்பது அவரை அறிந்தவர்கள், அதிலிருந்து அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மற்றவர்களிடமும் நான் பகிர விரும்புகிறேன். அவர் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்பது நாம் அறிந்தது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பிரபல வரிகள் உள்ளம் அனைத்திலும் இருப்பது. ஆனால் மகாபெரிவாளோ நம்மிடையே வாழ்ந்த தெய்வ பிறவி. ஆனால் அவர் தன் தெய்வ பிறவி என்பதை வெளியே சொன்னதும் இல்லை, அதை பற்றி காண்பித்துக் கொண்டதும் இல்லை. ஆனால் அதை சூக்ஷ்ம வடிவமாக நம்மளால் பல முறை உணர முடிந்திருக்கிறது. அப்படி ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதல்ல அவர் ஒரு துறவி அப்படின்னு ரொம்பவும் மக்களிடையே போற்றப்பட்ட போது, ஒரு நிருபர் அவர போய் பார்க்குறாரு. சு அ மகாபிரிவா உங்கள துறவறம் பூண்டு ஒரு பெரிய துறவி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நீங்க எப்பயாவது இந்த மாரி நான் ஒரு துறவி ஆயிட்டேனே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டது உண்டா? அப்படின்னு ஒரு கேள்விய வைக்கிறாங்க. இந்த கேள்விய கூட அவர் ரொம்ப எளிதா சிரிச்சு கொண்டே எடுத்துண்டு, ஆமாப்பா ஒரு சில சமயம் நான் ஏன் இப்படி ஒரு துறவறம் எடுத்துட்டேன்னு வருத்தப்பட்டது உண்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நிருபருக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா போறது. தனக்கு ஒரு தகவல் கிடைக்க போறது, அதுவும் மகாபெரிவாள்ட்ட இருந்து கிடைக்க போறது அப்படின்னு எப்ப நீங்க அப்படி நினைச்சீங்க? நீங்க ஏன் துறவறம் போனத பத்தி வருத்தப்பட்டீங்க? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, "என்ன பார்க்கறதுக்கு பல பேர் வராங்க. அதாவது பல சிறந்த மருத்துவர்கள், சிறந்த கலைஞர்கள், பல கணித விற்பனர்கள், பல எழுத்தாளர்கள், சிறந்த பிலாசபர்கள் எல்லாரும் என்ன பார்க்க வராங்க. அவங்க எல்லாரும் என்ன வணங்கி நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம்னா எனக்கு அவங்கள நமஸ்கரிக்கணும் போல ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவர்கள்லாம் பல விஷயங்கள்ல என்ன விட உயர்ந்தவங்களா இருக்காங்க. ஆனா துறவியா நான் இருக்கிறதுனால அவங்கள நமஸ்கரிக்க முடியல. அத நான் வெளிப்படுத்த முடியல. அப்படிங்கிற வருத்தம் தான் என் மனசுல இருக்கு." அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மை. தான் துறவிங்கிறத எந்த நிலையில அவர் ஏன் துறவற பூண்டோம்னு நினைக்கிறதுக்கு அந்த நிருபருக்கு ஒரு காரணத்த சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய நிலைய ரொம்ப அழகா விளக்கி சொன்னத அவர பாருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு பிரபலமான பத்திரிக்கையாளர், ஒரு ரைட்டர் பால் பிரண்டன். அவர் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி இந்தியால இருக்கிற துறவிகள சந்திச்சு அவங்களோட தெய்வ நிலைய பத்தி கட்டுரையா நெறைய எழுதியிருக்காரு. ரொம்ப பிரபலமானவர். அவர் இந்தியா வலம் இந்த மாரி பல துறவிகள சந்திக்கிற பொழுது, மகாபெரிவாளையும் சந்திக்க வரார். அவரோட 1 மணி நேரம், 2 மணி நேரம் மகாபெரிவாவோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவர் எண்ணத்துல இவர் ஒரு மிக சிறந்த ஒரு மகான். இவர்ட்ட நம்ம மந்திர தீட்சை பெறணும். அதாவது மகாபெரிவாள்ட்ட இருந்து ஒரு உபதேசத்த பெறணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். எனக்கு நீங்க உபதேசம் குடுக்கணும் அப்படின்னு. அப்ப மகாபெரிவா சொல்றார், நான் ஒரு துறவி மட்டும் இல்ல. இந்த சங்கர மடத்துக்கு மடாதிபதியான ஒரு பொறுப்புலயும் இருக்கேன். இந்த மடத்துக்கு சில குறிக்கோள்கள், சில பை லாஸ் அப்படின்னு சொல்றது மடத்துக்கு இருக்கு. அத நான் ஃபாலோ பண்ணணும். அந்த பை லாஸ் படி நான் ஒரு அந்நியருக்கு மந்திர உபதேசம் செய்யக்கூடாது. ஆனால் நான் மந்திரம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் உடனே கொஞ்சம் சற்று மன வருத்தத்தோட, "அப்படியா?" அப்படிங்கும்போது, "ஆனா நீ வருத்தப்படாத. உனக்கு மந்திர தீட்சை சொல்லத்துக்கு ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில. அதாவது ரமண மகரிஷி. அவர குறிப்பிட்டு அங்க போய் பாரு. உனக்கு வேணுங்கிற மந்திர தீட்சையும், உபதேசமும் அவர்ட்ட இருந்து தான் கிடைக்க போறது. கண்டிப்பா போயிட்டு போ." அப்படின்னு கை காமிக்கிறார். ஆனா இந்த பால் பிரண்டன் அன்னைக்கு இரவு மடத்துல இருக்கிற அந்த தன்னுடைய ரூம்க்கு அவர் அத பத்தி நினைக்கல. இன்னும் ஒரு அடுத்த நாள் அவர் ஃப்ளைட்ல கிளம்பி போறார். இத திருவண்ணாமலைக்கு போணும், ரமண மகரிஷிய பார்க்கணும் அப்படின்னு மகாபெரிவா சொன்னது கூட அவர் ஒரு ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்காம தன்னுடைய பயணத்த கன்டின்யூ பண்ணி இந்தியாவிலிருந்து வெளியில போக தயாரா இருக்காரு. அவர் கதவ சாத்திட்டு ரூம்ல தூங்கிட்டாரு. அப்ப திடீர்னு ஒரு ஒரு முழிப்பு, கதவ தட்டுற மாரி ஒரு சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறாரு. முழிச்சுண்டு கதவ பார்க்கிறபோது கதவு மூடி இருக்கு. மூடின கதவுல இருந்து ஒரு ஒளி உள்ள அந்த ஒளி வட்டத்துக்குள்ள மகாபெரிவாளோட தோற்றம் "நீ கண்டிப்பா போணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய, இந்த சந்தர்ப்பத்த மிஸ் பண்ணிடாத. திருவண்ணாமலைக்கு போ. அங்க உனக்கு அனுபவம் காத்திருக்கு. அங்க உனக்கு உபதேசமும் காத்திருக்கு. அவர் பெரிய மகான்." அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த பால் பிரண்டனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல.
நடந்தது உண்மையா அப்படின்னு தன்னை கிள்ளி பார்த்துட்டு, இது உண்மைதான். இது கனவா அப்படின்னு பார்க்கிறார். கனவும் இல்ல. முழிப்பு நிலையில தான் பார்த்தது. அவருக்கு அப்படியே பிரமிக்க வைக்கிறது. அன்று இரவு தூங்கிடுறார். ஆனா என்ன பண்றார், இத வந்து அவர் எப்பயுமே குறிப்பெடுத்துக்கிறவர். இதையும் வந்து அவர் குறிப்புல எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திருவண்ணாமலைக்கு போயி ரமண மகரிஷிய சந்திச்சு, ரமண மகரிஷியோட அவர் சந்திச்சு அவர் கேட்ட கேள்விகள்லாம் ஒரு பெரிய புக்கா, பல புக்கா நமக்கு வெளிவந்தது எல்லாம் தெரியும். அவர் தான் பால் பிரண்டர். ஆனா அவர் புக்ல இப்படி எழுதியிருக்கார். மகா பெரிவா வந்து தன்னுடைய ரூம்க்கு வந்து ஒளி வடிவத்துல வந்து தனக்கு அத பத்தி சொன்னத. அவரே எழுதியிருந்தார். அதுவும் மகா பெரிவா உயிரோட இருக்கிற சமயம். அதனால ஒருத்தர் என்ன பண்றார், மகா பெரிவாள பார்த்து, "இந்த மாரி பால் பிரண்டன் எழுதியிருக்காரே, இது உண்மையா?" அப்படின்னு கேட்கிறார். அதாவது அவருடைய தெய்வ நிலைய அவரே வெளியில சொல்வாரா? இல்லாட்டி இது நடந்தது உண்மையா? என்ன நினைக்கிறார்ன்ட்டு. சோ இதுக்கும் மகா பெரியவா ஒரு பதில் வச்சிருந்தார். அது என்னன்னா, வேற ஒண்ணும் சொல்லாம, "நீ தூங்க போறச்சே நல்ல சிந்தனையோட தூங்க போணும் இதுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுறாரு அவ்வளவுதான். அதாவது நம்மளுடைய நல்ல சிந்தனை இருந்தான்னா, இதெல்லாமும் நடக்க பாசிபிலிட்டி அப்படிங்கிறத அவர் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து 3வது அவருக்கு வந்து மிக கடுமையான நோய் வாய்ப்படுறார். அப்ப வந்து ஒரு மருத்துவர கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறார். ராமசர்மா அப்படின்ற ஒரு மருத்துவர். அவர் வந்து அங்க அங்க போற கரூர்ல இருந்து அங்க போறார். ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவர். அதுக்கான மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போன உடனே மகா பெரியவர் அவர பார்த்து, "நான் உன்ன மட்டும் தானப்பா வர சொன்னேன். எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு எதிர்க்க உட்கார்ந்துட்டு, "நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லப் போறேன். நீயும் என் கூட சேர்ந்து சொல்லு" அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்த 2 பேரும் சேர்ந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சகஸ்ரம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னுடைய பாடி டெம்பரேச்சர பாருங்கப்போ ஜுரம் இருக்கு அவருக்கு. சோ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன அப்புறம் திருப்பியும் வந்து தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கிறப்போ ஜுரம் முழுக்க தணிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, "உனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் மட்டும் போதும். அதுவும் நீ வாயால ஒரு மருத்துவன் வாயால விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாலே என்னோட ஜுரம் தணியுது பாத்தியா?" அப்படின்னு சொல்றாரு. இது கோயின்சிடென்ஸா? இல்லாட்டி அவருடைய தெய்வ நிலையா? அப்படின்னு யாராலும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா இன்னும் கூட விஷ்ணு சகஸ்ரநாமம் பிரிண்டட் புக்ல கடைசியில இந்த அனுபவம் இருக்கு. அதுதான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்தேன். இப்போ என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துக்கு வருவோம். உலகத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு கேள்வி வரும். நம்ம வந்து இந்த கட்டத்துல வாழ்க்கையில இத செய்யலாமா? இல்லாட்டி அத செய்யலாமா? இத செய்யறதுக்கு செய்யாம இருக்கிறதுக்கான காரணிகள் என்ன? இதுக்கு யாரு நமக்கு சரியான பதில சொல்வா? அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துல இருப்போம். அந்த மாரி கட்டத்துல நானும் இருந்திருக்கேன். ஆனா அந்த சமயத்துல வந்து நான் வந்து மகாபெரிவளோட அனுபவங்கள ஒரு புக்கா படிச்சுட்டு இருந்தேன். டெய்லி 1, 2 அனுபவம் படிப்பேன். அது வந்து ஒரு ஒரு பிரபல பிரஸ்லேருந்து வந்த ஒரு அனுபவங்கள் புக்கு. நெறைய அந்த மாரி புக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ஒண்ணுன்னா. அப்படி டெய்லி படிக்கிறது என்னுடைய வழக்கமா இருந்தது அந்த சமயத்துல. ஆனா எப்பயுமே நான் வந்து மகாபெரிவாட்ட இத பத்தி கேட்கணும்னு நெனச்சது இல்ல. அந்த சமயத்துல அவர் வந்து சமாதி அடைஞ்சு சித்தி அடைஞ்சுட்டார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து மகாபெரிவாள அறிவேனே தவிர, அவர வந்து நான் நேரா பார்த்ததில்ல. நான் இருந்த ஊருக்கே அவர் வருவார். அப்ப வந்தபோது அவர கடந்து போயிருக்கேன். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாரி ஒரு இடத்துல அவர் வந்து பேசிட்டு இருக்கிறப்போ, அவர் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் குடுக்குறப்போ, நான் தனிப்பட்ட முறையில போய் அந்த ஆசீர்வாதத்த பெற்றதே இல்ல. ஆனா அவர கடந்து போயிருக்கேன். அவர் அங்க இருக்காருன்னு தெரியும். தூரத்திலேருந்து பார்த்துட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த அனுபவங்கள படிக்க ஆரம்பிக்க சமயத்துல எனக்கு அப்ப ஏற்பட்ட அனுபவத்த கேளுங்க. அந்த மாரி வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு கேள்விக்குறியோட நான் நிற்கிறப்போ, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர, யார்ட்டயும் கேட்கணும்னு எனக்கு தோணல. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட கேள்வி. அப்ப வந்து வழக்கம் போல அந்த ஒரு நாளைக்கு அந்த புக்க திறக்கிறேன். அந்த புக்க திறந்தானா, அதுல முதல் வரியிலேயே நான் எந்த ஊர்ல பொறந்து வளர்ந்தேனோ, அந்த ஊர மென்ஷன் பண்ணி, வேற ஒரு பேர மென்ஷன் பண்ணி, அவருக்கு வாழ்க்கையில இந்த மாரி ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி என் மனசுல இருந்த கேள்வி 100% ஒரு விதமான மாற்றமும் இல்லாம, எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. இதுக்கு மகாபெரிவா என்ன பதில் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த அனுபவம் கன்டின்யூ ஆகுது. எனக்கு ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. ஃபுல்லா படிச்ச உடனே மகாபெரிவா சொல்லியிருக்கார். அந்த சந்தேகத்தோட அவர சந்தேகம் போனவருக்கு சொன்ன பதில் அது. அந்த பதில் எனக்கு குடுத்த பதிலா எடுத்துட்டு, அந்த பதில் படியே நான் நடந்துட்டேன். இது நான் எதிர்பார்க்காம எனக்கு மகாபெரிவா சொன்ன அவர் மூலமா நடந்த ஒரு அனுபவம். சூக்ஷ்ம வடிவில இருந்த அவர் எப்படியோ என் மனசுல இருக்கிற கேள்விய தெரிஞ்சுட்டு, அதுக்கு ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு பண்ண அனுக்கிரகமா அன்னைக்கு எடுத்துட்டு, அந்த பதில்படியே நான் நடந்துட்டேன். இது என்னோட சொந்த அனுபவம். இத கேட்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க கமெண்ட்ல உங்க அனுபவத்த எழுதுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா அத நான் வந்து அடுத்த அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு பகிர்றேன். உங்க பேரு, ஊர சொல்லலாம்னு நீங்க நெனச்சீங்கன்னா சொல்லுங்க. இல்லாட்டி அத நான் சொல்லாம அனுபவத்த மட்டும் சொல்றேன். நன்றி. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா சரணம்.